அது வந்து எப்படின்னா, அந்த முடவாட்டு கால் அப்படின்றது சளிய கேட்குதுங்கிறாங்கல்ல. இப்ப நான் கேட்டேன் ஒருத்தர்ட்ட. அது என்னன்னா, குளிர் பிரதேசத்தில இயற்கையா வளரக்கூடிய மூலிகைகள், அந்த நாட்டு மக்கள், அந்த ஊர் மக்களுக்கு மருந்தா பயன்படும். ம். வெயில்ல இருக்கிறவங்களுக்கு இங்கே சில மூலிகை செடிகள், இலைகள்ல மூலிகைகள வந்து நீங்க வளர்த்தீங்கன்னா வளராது. காட்டுத்தனமா அதுவா தான் வளரும். அத நம்மளா வளர்க்க முடியாது. நீங்க கீழா நெல்லிய எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலயும் போட்டு விவசாயமா பண்ண முடியாது. சில ம். இடத்துல சிலது பண்றாங்க. ஆனா, அந்த மாரி அது காட்டு மூலிகைகள்லாம் அதுவா வளரும். அது தானா வீரியம் வளரும். இருக்காது. வீரியம் இருக்காது. தானா வளர்றது தான் எங்கே வளரும், எதுக்கு வளருதுன்னே தெரியாது. அது இயற்கையா வளரும். அது மாரி முடவாட்டுக்கால் அப்படின்றது குளிர் பிரதேசங்கள்ல வளரக்கூடியது. அது அந்த பகுதி மக்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காதுன்னா, அத அவங்களே பிச்சு சாறு போட்டு குடிப்பாங்க. அத கொண்டாந்து சென்னையில வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஏற்கனவே சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு வெயிலு. இங்க விழுப்புரம், விருத்தாச்சலத்துலலாம் சாவடி அடிக்குது வெயிலு. இங்க போட்டு முடவாட்டுக்கால வித்துக்கிட்டு இருக்காங்க. அவைங்களும் சூப் வச்சு குடிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, அது மருத்துவ குணம் வாய்ந்தது தான். எல்லா மக்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா, அது ஹில்ஸ்ல தான் ஒர்க் அவுட் ஆகும். பெருசா ஒர்க் அவுட் ஆகும். தட்பவெட்பத்த பொறுத்து தான். பொறுத்து தான் தவிர டவுன்ல வந்து அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகாது.